இத பார்க்கா, மலர் என்ன Dress போடுறா, எப்ப வெளியில கிளம்புறா, என்ன பிளான் பண்றா, என்ன அவ மனசுக்குள்ள வச்சிருக்கா, எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அக்கா வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, இவங்க தான். என்னெல்லாம் சமைக்க தெரியும்? அது வெஜ் நான்வெஜ் கான்டினென்டல் அது இது எல்லாம் சமைப்பேன். தோசையிலே ஒரு 50 வெரைட்டி பண்ணுவேனா பாருங்களேன். கிரீனா டேய் அக்கா சொல்லுக்கா. டேய் அவ கிரீன் கலர் ஏதோ Dress போட்டிருக்காடா. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. கிரீன் கலர் Dress இல்லையே, இப்ப என்ன பண்றது? வாங்கிடலாமா? வாங்கணும்னா காசு அதிகமாகும். இப்ப நம்ம கிட்ட காசு ஏய், நான் ஆபீஸ் கிளம்புறேன்டா. மாமா, கிரீன் கலர் ஷர்ட் செம்மையா இருக்கு மாமா. நல்லா இருக்கடா. சூப்பர். லக்கி கலர்ரா. கன்ஃபார்மா நான் லக்கி தான். மாமா ஒரு நிமிஷம். என்னடா? ஒரு வாட்டி ஹைட் பாத்துறேன். ஓகே தான். சூப்பரா இருக்கு. சரி மாமா, சூப்பர் மாமா. மாமா ஒரே ஒரு நிமிஷம். ஏய் என்னடா பண்ற? இரு மாமா. இந்த கலர் தான இன்னைக்கு நான் போட்டு போணும். லக்கி டேடா. அது பரவாயில்ல மாமா, நீ லக்குக்காக போடுற, நான் என் லைஃபுக்காக போடுறேன் மாமா. இங்க பாரு மலரு கிரீன் கலர் Dress போட்டிருக்கான்னு இப்பதான் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னா. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்களோட சட்டையை போட்டு போறேன், நீங்க வேற சட்டையை போட்டுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே தேங்க் யூ மாமா. லவ்க்காக நான் இதையுமா தியாகம் பண்ணனும்? சும்மா தமாஸ், எப்பவுமே இப்படி தமாஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் இவ்வளவு கோவம்? மம்சு ஒரு நிமிஷம் அப்படியே இரு. ஆமா, இதெல்லாம் அழுக்காக்கணும்னு அக்கா சொன்னாலே. டேய் இல்ல நான் சட்டல என்னடா? ஓகே ஐ அம் சாரி மாமா. பேண்டிங் கழட்டிராதடா. ஓ மாமா, சும்மா தமாஸ் பண்ணாத. ஐயோ எவ்வளவு பட்டனு. சே 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 சே. மலர் சமைச்சிட்டு சாப்பிட வரீங்களா? இதோ வரோம். வாங்க, டிஃபன் ரெடி. செல்வி இன்னும் வரலையா? வரலையே, ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செல்வி அதோ வந்துட்டு இருக்கேன். வா. வந்துட்டேன். வாசனை கமக்குது. ஐயோ, என்ன இவ்வளவு கிரீன் கலர் Dress போட்டிருக்கா? யார் என்ன கலர் போட்டா என்ன, மலர் கிரீன் தானே போட்டிருக்கா, அது போதும். அக்கா என்னக்கா நீங்களும் பச்சை கலர் Dress போட்டு வந்திருக்கீங்க? ஏய், நீயும் கிரீன் போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னக்கா தெரியும் நீங்க பச்சை கலர் போடுவீங்கன்னு? ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. சரி, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் அதோ வந்துடுறேன். வா. ஐயோ சாப்பிட்டு போங்க. இல்ல, இவளுக்கு வைங்க, நான் அதோ வந்துடுறேன். நீங்க எனக்கு வைங்க. வாசனையா சூப்பராகுது. இது பேர் என்ன இருக்கா? நான் தான் சொன்னேனே, நம்ம ஊர் பேன் கேக்கு. சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ்மா. நல்லா சமைச்சிருக்கீங்க. நான் செய்யற மாதிரி இல்லைனாலும் சூப்பரா இருக்கு. சரி. அக்கா இந்த Dress எனக்கு எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கே. ஐயோ, என்ன இவ பச்சை Dress மாத்திட்டா? அக்கா என்னக்கா Dress மாத்தின்னு வந்துட்டீங்க? ஏய் ஆமா, டைம் ஆகுது, நீ சாப்பிடு. மதிக்கிட்ட எது சொல்லணுமே. ஐயா அந்த பிரஸ்டேஜ் ஒழுங்காவே ஐயா. அப்புறமா இது மட்டும் தெரியணுன்றல கரெக்டா அந்த ப்ரொமோஷனுக்கு வை. அந்த ஃப்ளக்கை கொஞ்சம் தள்ளிக்க அப்படியே. இது ஓகேவா? பர்ஃபெக்ட். பாசே, என்ன பாசே ராமராஜ் ஸ்டைல்ல வந்துக்கிறீங்க? டேய்,
டிசைனர் சட்டை போட்டா உடனே ராமராஜன் ஸ்டைலா? ஆமா பாஸ். என்ன ஓமாம் பாஸ்? பாஸ் ராமராஜன் ஸ்டைல் கூட ஓகே தான். ஆனா ஏன் இந்த ஆளா வாஷிங் மிஷின்ல ஊத்துன மாதிரி வந்துக்கிறீங்க? ஏச்சி, இதான்டா ட்ரெண்டு. நீ ட்ரெண்ட்ல இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த வெட்டி பேச்செல்லாம் இருக்கட்டும், ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிக்கிட்டே இருக்கும் பாஸ். பண்ணிட்டே இருக்கியா? ஆமா பாஸ். அடி, பேச்ச விட்டு முதல்ல ரெடி பண்ணு. மூஞ்ச பாரு லூசு பாரு. டேய், சீக்கிரம் வேலைய பாரு. சரி ஓகே பாஸ். இன்னும் ஐயா தள்ளி வையா. உங்க Dress சூப்பரா இருக்கு. ம், இதாங்க கோஇன்சிடென்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்க, நானும் கிரீம் கலர் Dress போட்டுட்டு வந்திருக்கேன். அதே நேரம் நீங்களும் கிரீம் கலர் Dress போட்டு வந்திருக்கீங்க. மேட்ச் ஆகுது இல்ல? செல்வி, ஆமா சார், நீங்க கிரீன் ட்ரெஸ் போட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையாவே நம்ம 2 பேருக்குள்ள மேட்சிங் நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரிப்ட பாத்தியா? போ 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 போ, சீக்கிரம் போ. ஷூட்டிங் ரெடி ஆயிடு, டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். ஐயோ, மலர் தானே கிரீம் கலர் Dress போட்டிருக்கன்னு அக்கா சொல்லிச்சு. ஒருவேளை மாத்தி சொல்லிட்டாளா? செல்விய மலர் நினைச்சிருப்பாளோ? சேச்சே, சான்ஸே இல்லையே. கோவில்ல அக்கா மலரை பார்த்தாலே. முதல்ல இவனை திட்டினாதான் கரெக்டா இருக்கும். சார் பிரேம் கரெக்டா வச்சிட்டு இருக்கேன். ஓகே பாஸ், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அச்சனா, டேய், அந்த செல்வி போட்டுக்கிற கிரீம் Dress பேக்ரவுண்டுக்கு ஒத்து வருமாடா? பேச்சு மட்டும் நல்லா பேசு. போய் வேற Dress மாத்த சொல்றா. ஓஹோ, அவங்களும் கிரீன் ட்ரெஸ்ஸா? மேட்சிங் மேட்சிங்கா? அச்சு சா வச்சிருவேன். என்ன பாஸ் நீங்க? நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து வச்சுக்கேன், சாக்லேட் வாங்கி கொடுப்போம். அதுலயும் யாரு ஃபர்ஸ்ட் கிரீஸ்னு சொல்றாங்களோ அவங்க தான் வாங்கி தரணும். ஐயே, சாக்லேட் வாங்கி தரணும். அது ஒரு ஜாலியா இருக்கும் பாஸ். டேய், இத பாரு, உன்னோட ஸ்வீட் ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஓரமா மடக்கி வச்சு போய் வேலைய பாரு போ. அந்த கிரீனை சேஞ்ச் பண்ணனும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். போய் பேக்ரவுண்டுக்கு ஏத்த Dress கொடுத்து மேட்ச் பண்ணு. டேய் டேய், போடா. என்னடா பாத்துட்டு இருக்க? போடா. டேய், இந்த பக்கம் போடா. வர வர மூஞ்ச பாரு, ஸ்டைலும் இவனும். போடா. நடிகலாம் எனக்கு தூக்கமே வராதுப்பா. மலர் எந்த கலர் Dress போட்டிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை 2 பேரும் கிரீம் கலர் Dress போட்டுட்டு வந்தாங்கன்னா பாப்போம். டேய், போய் வேலைய பாருடா. ஓகே சார். சீக்கிரம் போ. ஐயோ, இந்த லூசக்கா மாத்தி சொல்லிருச்சே. இதுக்கு அறிவு இல்லையா இல்ல கலர் தெரியலையான்னு தெரியலையே. அசிங்கமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அக்கா தான். அடியே அக்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லையே, ட்ரெஸ் பார்த்தேன். நல்லா இருக்கு. என்ன? ஹலோ, என்ன
2 நாளா எந்த சத்தமும் இல்லாம இந்த பையன் அமைதியா இருக்கிறான். என்னமோ அக்ரிமெண்ட் கல்யாணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அதை பத்தி எந்த பேச்சையுமே காணோமே. ஒரு வேளை இங்க வச்சு பேசினா நமக்கு எதுவும் தெரிஞ்சிரும்னு அக்கா வீட்டில் போய் பேசுறானோ? ஓஹோ, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அம்மாச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆத்தாடி என் செல்லக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேன் அம்மாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தாத்தா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கும் செல்லக்குட்டி. ஆமா, தாத்தா எங்க அம்மாச்சி? உங்க தாத்தா நான் எங்க போனாலும் என்கிட்ட நான் சொல்லிக்கிட்டா போறாரு. பாப்பா, தாத்தா இங்க பக்கத்துல போயிருப்பாரு, வந்துருவாரு. ஏண்டி தங்கம் 3 நாள் இங்க வரவே இல்ல? எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு அம்மாச்சி, அதனால தான் வரல. சரி. நெக்ஸ்ட் 2 டேஸ் லீவ் தான். 2 டேஸ் நான் இங்க தான் இருக்க போறேன். அப்படியா? சமத்து குட்டி. ஆமா அம்மாச்சி, நம்ம கேரம் விளையாடலாம், முறுக்கு சுடலாம், பீச்சுக்கு போலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஆமா, எங்க உங்க அம்மாவை காணா? தம்பி தம்பின்னு மாமனை சாக்கு சொல்லிக்கிட்டு இங்க வருவா, ஆளவே காணா. எங்க உங்க அம்மா? எங்கம்மா? அம்மாச்சி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன அது? அம்மா வேலைக்கு போறாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துறாளே. அம்மா வேலைக்கு போறாளா? எங்கம்மா? அதெல்லாம் தெரியாது அம்மாச்சி, ஆனா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு போயிருவாங்க. ஐயோ, அத்தை வேற முறையுது, விட்டா கண்ணாலே எரிச்சிருவாங்க போல இருக்கே. பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரி, உள்ள ஜாலினி, நீ 2 நாள் அம்மாச்சி வீட்டுல ஜாலியா இரு. அப்பா வந்து அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன்னு. ஓகேவா? ஓகேப்பா. பாய் பை. பாய். யாழினிமா, அம்மாச்சி உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு போ. ஓகே அம்மாச்சி. ஓகேப்பா. பை பாய். பை அம்மாச்சி. போங்க போங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை. என்ன நடக்குது மாப்பிள்ள? என்ன சொல்றீங்க? புரியலையே. என்னாச்சா? என் பொண்ணு எதுக்கு வேலைக்கு போறா? என்ன பிரச்சனை? அது இல்ல அத்தை, அது வந்து என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு வேலையில் எதுவும் பிரச்சனையா இல்ல உங்க வேலையே போயிருச்சா? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. ஏதாவது பிரச்சனையா இல்ல கடை எதுவும் வாங்கியிருக்கீங்களா? உங்க கடை நடக்கிறதுக்கு என் பிள்ளைய வேலைக்கு அனுப்புறீங்களா? இல்ல அத்தை, அதெல்லாம் இல்ல அத்தை. அப்ப என்னதான் மாப்பிள்ள பிரச்சனை? என் மகன் எதுக்கு இப்ப திடீர்னு வேலைக்கு போய்கிட்டு இருக்கா? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அத்தை. வீட்டுல இருந்தா போர் அடிக்குதுன்னு அவளே தான் அத்தை வேலைக்கு போறா. ஏன் மாப்பிள்ள, என் மகளை வேலைக்கு போறேன்னு சொன்னாலா? இத என்னை நம்ப சொல்றீங்க? எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியாதா மாப்பிள்ள? வீட்டில் இருக்கும்போது டிவி ரிமோட்டை கூட யாராவது ஒருத்தவங்க கையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அவளுக்கு. இதில் அவளே விருப்பப்பட்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. நிஜமா அத்தை, அவளை தான் அத்தை வேலைக்கு போகிறேன்னு சொன்னா. யாழ் நீ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறா. நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? சரிங்க மாப்பிள்ள, அப்படியே அவள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் லவ் பண்ணி தான் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவள் போகிறேன்னு சொன்னா அப்படியே அவளை வேலைக்கு அனுப்பிடுவீங்களா? இல்லை அத்தை, அவள் தான் அத்தை. சும்மா சொன்னதுவே சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு தெரியுமா? பொத்தி பொத்தி ராசாத்தி மாதிரி வளர்த்தேன். என் வீட்டில் அவ ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா. என் பொண்ணுக்கு ஒன்று நான் பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்தேன் தெரியுமா? இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிற வேலையை என் பொண்ணு அங்கே போய் செய்யணுமா? இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ள என் பொண்ணை. இதுக்குத்தான் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணீங்களா? இதெல்லாம் நியாயமா மாப்பிள்ள? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற
மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 பிரஸ்டீஜ் என்டியூரா ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க?